5 நிமிஷத்தில் சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய், ஒரு சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு, அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் அதே மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, நமக்கு தேவையான அளவு தான். இது கூட லைட்டாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அது கூட ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு பச்சை மிளகா நடுவில் மட்டும் கட் பண்ணி பச்சை மிளகாவை போட்டுட்டு, அது கூட ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து முழுசாக அப்படியே வச்சுக்கணும். உங்களுக்கு கட் பண்ணி போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை உள்ளே சேர்த்து லைட்டாக எண்ணெயில் போட்டு வதக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆக விடக்கூடாது. லைட்டாக அது ஓரளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் தூக்கி ஆட் பண்ணிக்கணும். அந்த மசாலாவை அதில் சேர்த்துட்ட பிறகு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட பிறகு அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை வந்து ஊற வச்சு அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்ட பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு குழம்ப வந்து கொதிக்க விட்டுறணும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து அதுக்குள்ளே எடுத்து போட்டுற வேண்டியதுதான். இது வந்து ஒரு சிம்பிளான மீன் குழம்பு. அந்த மீன் வந்து வேகிற கேப்பில் வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அந்த சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு நல்லா கொஞ்சம் செவக்கிறதுக்குள்ளே இங்கே குழம்புல வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த கேப்பில் சின்ன வெங்காயம் வந்து நல்லா செவந்துடும். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை தூக்கி அப்படியே நம்ம குழம்புல தூக்கி ஊற்றிட வேண்டியதுதான். ஸோ இதோடு பார்த்திங்கன்னா சிம்பிளான 5 நிமிஷத்தில் மீன் குழம்பு வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். மசாலாலாம் ஒன்றா வறுத்து அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்ப கூட்டி விட்டோம்னா சுவையான டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.